Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டிராப்ஸோட எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். Hi friends, இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா 3 டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. சோ அது உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ல நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த தமிழ்நாடு அப்படிங்கற இதுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். கலர் ஃபில் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரோக் கொடுங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வேணா Black-ஆ கொடுப்போம். ஓகேங்களா? Black கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது thickness வேணுமோ அந்த அளவுக்கு வெச்சுக்கங்க ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு இப்போ லேயர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறது இருக்குது. ஒரே ஒரு லேயர் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்றேன்னா லேயர்ல வந்து லேயர் ஸ்டைல் கொடுங்க. கொடுத்துட்டு கிரியேட் லேயர் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா இந்த Black தனியா பிரிஞ்சிரும், இந்த ரெட் தனியா நமக்கு பிரிஞ்சிரும். பாருங்க. ஓகேங்களா? இப்போ தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ மறுபடியும் சாலிட் கலர் கொடுங்க. சாலிட் கலர் இது செலக்ட் பண்ணிக்கங்க. இது செலக்ட் பண்ணிட்டு சாலிட் கலர் அது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் டார்க் ப்ளூவா இருக்கட்டுமே அப்படினு டார்க் ப்ளூ கொடுக்கறேன். கொடுத்துட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர்ல blurல வந்து மோஷன் blur கொடுங்க. மோஷன் blur வந்து 45, இங்க ஒரு 75. உங்களுக்கு எந்த அளவுக்கு thickness வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு கொடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி ஆங்கிள் வேணும்ங்கறதுக்காக இது கொடுத்திருக்கேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, லெவல்ஸ் வாங்க. லெவல்ஸ் வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கலர்ஃபுல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதான் இருக்குதுங்க. சோ அந்த லேயர் அந்த சேனல்ல இருக்குதான்னு பாத்துக்கங்க. இங்க Black இருக்குட்டு எல்லாத்தையும் ஒரே இதுல சேர்த்திருங்க. அவ்வளவுதாங்க. ஓகேங்க. இப்போ டிராப் ஷேடோ இதாயிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சமா ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அந்த லேயருக்கு இந்த லேயர் டிராப் ஷேடோ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது நீங்க மறுபடியும் உங்களுக்கு கலர் வேற கலர் வேணும்னா கூட மாத்திக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மாத்திக்கலாங்க. ஓகேங்களா? இதுல நீங்க கிரேடியன்ட் கலர் கூட கொடுக்கறதுனா கூட கொடுத்துக்கலாம். அதாவது டபுள் கிளிக் பண்ணி கிரேடியன்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ. ஓகேங்களா? அது என்ன கலர் வேணுமோ கொடுக்கறனா கூட கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ மறுபடியும் இன்னொரு வர்க் பண்ணி பார்ப்போம். சோ இதுக்கு இன்னொரு கலர் கொடுப்போம். yellow கொடுக்கறேன். ஓகே, ப்ளூ கொடுப்போம். ப்ளூ கொடுக்கறேன். லேயர் எடுத்துக்கங்க. பாத்தீங்கன்னா இது குரூப் பண்ணிட்டேன். இப்போ இந்த லேயருக்கு என்ன பண்றோம்? இந்த போட்டோஷாப்க்கு ஸ்ட்ரோக் கொடுக்கறோம். ஸ்ட்ரோக் வந்து இப்போதைக்கு நான் Black கொடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நாம என்ன பண்ணனும்? லேயர்ல போய் லேயர் ஸ்டைல் கொடுத்து கிரியேட் லேயர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இது தனியா பிரிஞ்சிருச்சு, அது தனியா பிரிஞ்சிருச்சு. அதுக்கு அப்புறம் மறுபடியும் சாலிட் கலர் கொடுங்க. சாலிட் கலர் செலக்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு சாலிட் கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் டார்க் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த லேயரை வச்சிட்டு என்ன பண்ணனும்? ஃபில்டர்ல போய் blur கொடுத்துக்கங்க. மோஷன் blur கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. அதுக்கு அப்புறம் Ctrl L போட்டு ஃபில்டர்ல blur போய் மோஷன் blur கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. லெவல்ஸ் வந்துட்டு ஃபுல்லா மறுபடியும் ஃபுல்லா செட்டிங்னா ஓகே, அவ்வளவுதான்.
சிம்பிள் ஸ்டெப் தான் சரிங்களா. டாப் ஷேடோ பண்ணுறது வெரி சிம்பிள். இதில் இதையும் மூணையும் குரூப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த லேயர் இது ஒரு நேம் வச்சுக்கலாம். நான் ஏன் மறுபடியும் ஒர்க் அவுட் காட்டுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு அது தெளிவாகிடும். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். அதுக்கு ஸ்ட்ரோக் கொடுங்க. ஒரே லேயர் தான், ஸ்ட்ரோக் கொடுத்துட்றேன். ஓகேவா. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்தது லேயர் ஸ்டைல் வரும். க்ரியேட் லேயர் கொடுத்தோம்னா ரெண்டாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா. இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆகிக்கும். கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆகிடும். சாலிட் கலர் கொடுங்க. கொஞ்சம் க்ரீனே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபில்டரில் வந்து மோஷன் பிளர். எப்போவுமே இங்கே செலக்ட் பண்ணிக்கணும், இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கணும். மோஷன் பிளர் கொடுங்க. மோஷன் பிளர் கொடுத்தாச்சு. இப்போ கண்ட்ரோல் எல் போட்டுட்டு லெவல்ஸ், அதாவது கண்ட்ரோல் எல் லெவல்ஸ் மூணுமே ஒரே இதில் சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. வெரி சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். எதுவுமே முதல்ல பார்த்தீங்கனாலும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அது உங்கள் மனசில் அப்படியே தெளிவாக பதிஞ்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போகிற நல்ல வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.